வெல்கம் டு நமஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் கிழங்கு சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 1/2 கிலோ பீட்ரூட், 1/4 கிலோ கிழங்கு, 200 கிராம் துவரம்பருப்பை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். 4 தக்காளி அரைத்த விழுது, பெரிய வெங்காயம் 1, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி கறிவேப்பிலை, சாம்பார் தூள் 1 ஸ்பூன், ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி கரைசல், கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ பீட்ரூட் கிழங்கு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோடையே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே பீட்ரூட் கிழங்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுலேயே தக்காளி விழுதும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே சாம்பார் தூளும் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 கிளாஸ் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் ஊற்றிக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு. காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா 2 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சுவையான டிஃப்ரெண்டான பீட்ரூட் கிழங்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட்டை வாரத்தில் 2 தடவை நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமஸ் கிச்சன்.